அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இந்த தரம் 8 மாணவர்களுக்கான முதலாம் தவணைய முதலாவது பாட அலகு நுண்ணங்கிகள் தொடர்பாக எங்களுடைய இறுதி வகுப்புல நாங்க பார்த்தோம். அதாவது நீங்க நுண்ணங்கிகள் தொடர்பாக தரம் 6 மற்றும் 7 வகுப்புல படித்த விடயங்களை ஞாபகப்படுத்தி நாங்க இந்த நுண்ணங்கிகளினுடைய இன்னும் கொஞ்சம் விரிவான தகவல்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்ப தரம் 8ல நீங்கள் நுண்ணங்கி என்றால் என்ன என்று என்கின்ற கேள்விக்கு விரிவான ஒரு பதில் சொல்ல வேண்டும். இப்ப நீங்க ஒரு தரம் 6 மாணவராக இருந்தால் அது நார்மலாக வெறுங்கண்ணால் அவதானிக்க முடியாததுன்னு சொல்லிடும். அதுவே தரம் 8 மாணவர்கள் என்று சொல்லியிருப்பார். நுண்ணங்கி என்பது தனிக்கலமாகவோ அல்லது கலங்கள் பல கொண்டதாகவோ காணப்படும் போது வெறுங்கண்ணால் அவதானிக்க முடியாது. சரியா? அதாவது தனிக்கலமாகவோ கலங்கள் பல கொண்டதாகவோ, அந்த கலம் என்கின்ற வார்த்தைய நீங்கள் தரம் 7ல படிச்சிருப்பீர்கள் சொல்லி நான் இறுதியாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கலங்கள் சேர்ந்துதான் ஒரு அங்கியை உருவாக்கும். கலங்கள் நிறைய சேர்ந்து அங்கிகளை உருவாக்கும். அப்ப எங்களுக்கு தனிக்கலமாகும், தனியா ஒரு கலமா இருக்கோ அல்லது நிறைய கலங்கள் சேர்ந்து இருக்கோ எங்களால பார்க்கவே முடியாதா, அதுதான் நுண்ணங்கி. அதை நுண்ணங்கி என்று சொல்றோம். அப்ப எங்களுக்கு நுண்ணங்கிகள் என்றால் என்னன்னு தெரியும். நுண்ணங்கிகளுக்கான உதாரணங்களையும் பார்த்துட்டோம். நுண்ணங்கிகளுக்குரிய உதாரணம் பாக்டீரியாக்கள், பங்கசுகள், மதுவம், அமீபா, பாக்டீரியா, பங்கஸ், வைரசுகள், பரமேசியம், மதுவம், கிளமிடோமோனஸ், பூஞ்சனம், அல்கா, இப்படி எங்களுக்கு நிறைய வகையான நுண்ணங்கிகள் காணப்படுது. யூக்ளினா நாங்கள் நிறைய நுண்ணங்கிகள் இப்படி பார்க்கிறோம். இவை நுண்ணங்கிகளுக்கு உதாரணம். நுண்ணங்கிகளுக்கு உதாரணங்கள் இவை. இதை யாரு முதலாக இப்படி நுண்ணங்கிகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அதாவது முதலாக இந்த நுண்ணங்கிகள் பற்றி அவதானிச்சவர் வந்து நெதர்லாந்து விஞ்ஞானியான ஆண்டன் வான் லீவன் ஹூக். அப்ப அவர் வந்து என்ன செய்தார், ஒரு எளிய நுணுக்கு காட்டிய கண்டுபிடிச்ச பிறகு நுண்ணங்கிகளை தெளிவாக அவதானித்து பதிவு செய்திருந்தார். சரி, அடுத்ததாக நாங்க என்ன இறுதியாக எங்களோட வகுப்புல பார்த்திருந்தோம்னா, நுண்ணங்கிகளினால உணவில ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இந்த நுண்ணங்கிகள் எங்களுடைய உணவில சேரும் போது எப்படியான மாற்றங்களை காட்டும். எங்களுக்கு தெரியும், உணவு வந்து முதல்ல என்ன செய்திடும், பழுதடைந்திடும். அதே போல உணவினுடைய நிறம், உணவினுடைய மனம், உணவினுடைய சுவை, அதனுடைய தன்மை, விளையமைப்பு எல்லாமே என்ன செய்திடும், பழுதா போயிடும். ஒரு புதிதாக நாங்க சமைச்ச சோறுக்கும் முதல் நாள் வச்சிருந்த சோறு அடுத்த நாள் பார்க்கையும் எங்களுக்கு என்ன செய்ய தெரியும், வித்தியாசத்தை உணர முடியும். சரியா? அப்ப அதுதான் வந்து பண்புகள் மாற்றம் அடையுது. நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு காரணமாக பண்புகள் மாறும், உணவினுடைய பண்பு மாற்றம் அடைந்து இருக்கும். இப்ப அதை நாங்க இறுதியாக பார்த்திருக்கோம். இப்ப இதே போல எங்களுக்கு இந்த
ஒவ்வொரு உணவின் மீதும் நுண்ணங்கி பிடிச்சா அந்த உணவு தாக்கம் அடைஞ்சிருக்கிறத எப்படி அழைப்பார்கள் என்று சொல்லி இறுதியாக பார்த்தேன். ஒரு கார்போஹைட்ரேட் அல்லது உணவுகள் வெல்லம் அதிகமாக உள்ள உணவுகள்ல நுண்ணங்கி தொற்றி இருந்தால் அங்க நொதித்தல் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லுவோம். நொதித்தல். சரியா? அதுவே ஒரு புரத உணவுகளின் மீது புரதம் அதிகம் கொண்ட உணவுகள் நுண்ணங்கிகள் தொழிற்பட்டிருந்தால் அல்லது தொற்றி இருந்தால் அந்த உணவு அழுகல் அடைகிறது. அழுகல் அடையும். அதாவது மீன்கள்ல புரதம் அதிகமாக இருக்குது, மீன்கள்ல நுண்ணங்கிகள் தொட்டிட்டு இருந்தா, அதாவது மீன் பழுதா போயிட்டு இருந்தா அழுகி போயிடும். அதுவே இறைச்சிகளாக இருந்தால் அழுகி போகும். புரதம் அதிகம் உள்ள உணவுகளில் நுண்ணங்கிகள் தொற்றினால் அழுகு. முட்டை சிறந்த புரதம் உள்ளது, முட்டை அழுகி போகும். சரியா? அப்ப எங்களுக்கு புரத சாப்பாடுகளை நாங்க அழுகி போயிடும் சொல்லி, அதே போல இனிப்பிட்டு அல்லது கொழுப்பு உணவுகள் இனிப்பிட்டு கொழுப்பு அல்லது எண்ணெய் அதிகம் கொண்ட உணவுகள் நுண்ணங்கிகளால் பழுதடைந்த பாண்டலாதல் பாண்டலடைதல். சரியா? இப்படியாக நாங்கள் நுண்ணங்கிகள் தொற்றுவதனால் உணவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை 3 விதமாக பார்க்க. சரியா? இன்று நாங்க இது நாங்க இறுதியாக இந்த வகுப்புல பார்த்த விடயம். நுண்ணங்கி என்றால் என்ன, நுண்ணங்கிகளுக்கு உதாரணம் என்ன, நுண்ணங்கிகள் தொற்றுவதனால் உணவுல என்னென்ன உணவுகள் எவ்வாறு பழுதடைந்த உணவுகள் எப்படி அழைக்கும் என்று சொல்லி இந்த 3 வகையும் பார்த்திருந்தோம். இன்று எங்களுடைய வகுப்புல நுண்ணங்கிகளின் மூலம் மனிதனுக்கும் மனிதன் தொழிற்பாடுகளுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதாவது ஒரு நன்மையான விடயங்களாக இருக்கலாம், தீமையான விடயங்களாக இருக்கலாம். இது ரெண்டையும் பற்றி நாங்க பார்ப்போம். அப்ப நுண்ணங்கிகளால முதல்ல எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு பிறகு நாங்க தீமைகள் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப முதலாவதாக நாங்க பார்ப்போம் நுண்ணங்கிகளால கிடைக்கின்ற அனுகூலங்கள். அனுகூலம் நன்மையான விடயம். இந்த நுண்ணங்கிகளால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அதன் முதல்ல பார்ப்போம். நுண்ணங்கிகளால் ஏற்படும் அனுகூலங்கள். நுண்ணங்கிகளால் ஏற்படுகின்ற அனுகூலம் என்றா என்னது, நன்மையான விடயங்கள் என்ன? முதலாவது எங்களுக்கு நுண்ணங்கிகளினுடைய தொழிற்பாடு நடக்கிறதுனாலதான் எங்களுக்கு பால் தயிராக மாறும். பாலை தயிராகுதல். நுண்ணங்கிகளினுடைய செயற்பாடுதான் இந்த பாலானது தயிராக மாறும். அப்ப எங்களுக்கு அது நன்மையா இல்லையா? எங்களுக்கு பால் என்கின்ற ஒரு உணவு தயிர் என்கின்ற இன்னொரு வடிவத்துல கிடைக்கும். அதுக்கு யார் காரணம்? நுண்ணங்கிகள். அப்ப எங்களுக்கு இது நன்மையா தீமையான விடயமா? நன்மையான விஷயம். அப்ப நுண்ணங்கிகளால எப்பவுமே உணவு பழுதா போகும், வருத்தம் வரும் என்று சொல்லி எப்பவுமே தீமைதான் கிடைக்கும் என்பது கிடையாது. நுண்ணங்கிகளினால நன்மைகளும் இருக்குது என்றதை நீங்க உணர வேணும்ன்றதுக்காகத்தான் இந்த பகுதி. அதே போல இந்த பாலை தயிராக்குறது, ஜோகட்டை உற்பத்தி செய்வது. இங்க குடிக்கிற ஜோகட்ல பாக்டீரியாக்கள் நுண்ணங்கிகள்.
யோகட் யோகட் தயாரிப்பு. நிறைய ஆண்டனியோட யோகட் குடிச்சிருப்பீங்க. அந்த யோகட்ல அதிக அளவில் பாக்டீரியாக்கள் இருக்கு. சரியா? அதே போல பாற்கட்டிகள் உற்பத்தி செய்தல் உங்களுக்கு தெரியும். சீஸ் அடைகள் உற்பத்தி செய்யறதுக்கு எல்லாம் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படும். பாற்கட்டி அதே போல வெதுப்பக உணவுகள். வெதுப்பக பான் பனிஸ் வரப்போற எல்லா விதமான பனிஸ்கள் பேக்கரியில தயாரிக்கிற பெரும்பாலான எல்லா ஐட்டங்களுக்கும் ஈஸ்ட் என்கின்ற ஒரு நுண்ணங்கியை பயன்படுத்துவார்கள். அந்த ஈஸ்ட் என்பதுதான் மதுவம் எனப்படுகின்ற ஒரு நுண்ணங்கி. மதுவம் சரியா? நாங்கள் இறுதியாக வகுப்புல பார்த்திருக்கோம். சிறிய சிறிய கோள வடிவான கலங்களாக இருக்கு மதுவம். சரியா? அந்த மதுவத்தை நாங்க பானுக்கு போட்டு குழைச்சு பானோ பனிசோ மடத்தலோ கல்வனிசோ ஏதோ ஒன்றை நாங்க செய்து கொள்வோம். சரியா? அப்ப வெதுப்பக உற்பத்திகள். வெதுப்பக உற்பத்தி பேக்கரியில செய்யற எல்லா உற்பத்தியிலையும் முக்கியமா ஈஸ்ட் கலக்கப்படும். சரியா? அப்ப வெதுப்பக உற்பத்திகளுக்காக மதுவம் என்கின்ற நுண்ணங்கி பயன்படுத்தப்படும். இப்ப நீங்க பான் சாப்பிடுங்க, நீங்க யோசிக்க வேணும், ஒரு நுண்ணங்கியால செய்யப்பட்ட உணவை தான் நாங்க சாப்பிடுறோம். சரியா? ரைட். அதே போல நாங்க எடுத்துக்கொள்ற சில மெடிசின் என்னது மருந்துகள். சில மருந்துகளும் நுண்ணங்கிகளினால் உருவாக்க நீங்க போட்டுக்கொள்ற மருந்து, அதாவது டேப்லெட்ஸ். நீங்க எடுத்துக்கொள்ற யூஸ் பண்ற டேப்லெட்ஸ் எல்லாம் சில வகையான நுண்ணங்கிகள். இப்ப உங்களுக்கு வர்ற நோயானது எந்த நுண்ணங்கியால வந்திருக்கு என்றதை கண்டுபிடிச்சா அந்த நுண்ணங்கியை அழிப்பதற்குரிய மருந்து இன்னும் ஒரு நுண்ணங்கியால் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப உங்களுக்கு வந்திருக்கிற அந்த நுண்ணங்கியை அழிக்கிறதுக்காக நீங்கள் இன்னும் ஒரு நுண்ணங்கியை தான் பயன்படுத்தல். அதாவது விஷத்தாலேயே முடிக்கிற மாதிரி அந்த சொல்லுவார்கள். அப்ப எங்களால நுண்ணங்கிகளை என்ன செய்யலாது, பார்க்கவே இயலாதபடினால எங்களால அழிக்க இயலாது. அப்ப அதே மாதிரிதான் நுண்ணங்கிகளை கொண்ட இன்னொரு மருந்துகளை பாவிப்பதன் மூலம் நாங்க அழிக்கிறோம். சரியா? அப்ப இதே மாதிரி நுண்ணுயிர் கொல்லிகள், அதாவது மருந்துகள் டேப்லெட்ஸ்ல நாங்க சிறிய நுண்ணங்கிகளை பயன்படுத்தி அந்த நோய்க்குரிய மருந்துகளை தயாரிச்சிருப்போம். அதே போலதான் வேக்சின்கள், அதாவது நீங்க இன்ஜெக்ஷனாக ஊசி ஏதாவது போட்டுக்கொள்வதாக இருந்தால் எடுக்கக்கூடிய வேக்சின்கள்லையும் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படும். உதாரணமாக நீங்க கொரோனாவுக்காக வேக்சின் போடப்பட்டிருக்கும். நீங்க ஃபைசர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய மருந்துகள் வேக்சின்கள் நிறைய வந்திருந்தது. அப்ப அந்த எல்லா வேக்சின்கள்லையும் இப்ப எங்களுக்கு கொரோனா என்கின்ற ஒரு வைரஸை தடுக்கக்கூடிய தடுப்பு மருந்து தான் அந்த வேக்சின். அப்ப அந்த வைரஸ் ஆனது இப்ப உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த ஃபைசர் ஊசியாக இருக்கட்டும் அல்லது இந்த சைனாவால வந்த இன்னொரு வேக்சினாக இருக்கட்டும், இந்த எல்லா வேக்சின்லையும் இறந்து போன இன்னும் ஒரு வைரஸை பயன்படுத்தி இருப்பார். இப்ப உங்களுக்கு தரப்பட்ட வேக்சின் இறந்து போன இன்னொரு வைரஸ். அந்த வைரஸ் என்ன செய்யும், உங்களுக்கு கொரோனா வைரஸை பரவ விடாமல் தடுக்கும். அதுதான் தடுப்பூசி. சரியா? ரைட். அப்ப பாருங்க, எங்களுக்கு வேக்சின்கள் தயாரிப்பதற்கு வேக்சின் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். அதே போலதான் வினாகிரி, மதுசாரம் என்பனவற்றை உற்பத்தி செய்வதற்கும் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படும்.
மதுசாரம் சொன்னா உங்களுக்கு தெரியும், பற்பகோர்கள். அவை உற்பத்தி செய்யறதுக்கு நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. அதே போல உணவாக உட்கொள்ளக்கூடிய நுண்ணங்கி காளான் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சமைச்சு சாப்பிடுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. காளான் என்பது சாப்பாட்டுக்கு எடுக்கிற ஒரு நுண்ணங்கி. உணவாக உள்ளடக்கக்கூடியது காளான், சாப்பிடக்கூடிய காளான். காளான் என்பது ஒரு நுண்ணங்கி. அப்ப கண்ணால பாப்பீங்க, காளான கண்ணால பார்க்கலாம்னு சொல்லி, கண்களால பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நுண்ணங்கி என்றா காளான் மட்டும்தான். அப்ப அது ஒரு விதிவிலக்கு. நாங்க கண்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லித்தான் படிச்சிருப்போம் என்னது நுண்ணங்கிகளை. ஆனால் கண்களால பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நுண்ணங்கியாக இருக்கிறது இந்த காளான். அப்ப பாருங்க, அந்த நுண்ணங்கிகளால எங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது. என்னென்ன நன்மைகள் இருக்கிறது? பாலை தயிராக்கி இருக்கிறது, யோகட் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது, பாற்கட்டிகள் தயாரிப்பதற்கு, அதே போல பேக்கரியில உருவாக்கப்படுகின்ற அனைத்து விதமான உணவுப் பொருட்களுக்கும் தயாரிக்கிறதுக்காக ஈஸ்ட் அதாவது மதுவம் பயன்படுத்தப்படும். எங்களுக்கு தேவையான மருந்துகள், டேப்லெட்ஸ் எல்லாம் தயாரிப்பதற்கு மருந்துகள் தயாரிக்க நுண்ணங்கிகள் பயன்படுது. அதே போல வேக்சின்கள் தயாரித்தல், வேக்சின் நாங்க இன்ஜெக்ஷனாக போட்டுக்கொள்ளக்கூடிய தடுப்பு மருந்துகளை தயாரிப்பதற்கு நுண்ணங்கிகள் அதிகம் பயன்படுத்தப்படுது. அதே போல வினாகிரி, மதுசாரம் போன்றவற்றை தயாரிக்கிற உணவாக பயன்படுத்துறோம். இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். கூட்டு பசலை தயாரிக்கிறோம், கூட்டு பசலை ஒரே இடத்துல நாங்க நிறைய குப்பைகள் இதுகளை கொட்டி கொட்டி அல்லது ஏறு சாணம் அதுகளை போட்டு நிறைய கூட்டு பசலைகளை உற்பத்தி செய்யும். அது எல்லாத்தையும் பசலையாக்குறது பாக்டீரியாக்கள் பிரிந்தழிகை செய்கிறது. அவற்றை உக்க செய்து பிரிச்சு அழிக்குது. அதை நாங்க பிறகு பசலையாக எடுத்துக்கொள்றோம். அப்ப அதுக்கும் எங்களுக்கு நுண்ணங்கிதான் ஹெல்ப் பண்ணுது. அந்த பசலையாக்குற செயற்பாட்டுக்கு நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. அதே போல உயிர் வாயுவை உற்பத்தி செய்தல், சரியா? அதே மாதிரி தும்பு கைத்தொழில், அதுக்கெல்லாம் நிறைய பயன்படுத்தப்படுது. எல்லா நிறைய கைத்தொழில்கள்லையும் என்ன வந்துட்டுது, நுண்ணங்கிகளினுடைய பயன்பாடுகள் வந்துருக்கு. சரி, அதே மாதிரி விவசாய கைத்தொழில எல்லாம் இந்த அரிசி, பொன்னிற அரிசியை உற்பத்தி செய்யறதுக்கு எல்லாம் சில பாக்டீரியாக்களுடைய இனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. பொன்னிற அரிசி என்ன, இப்ப சாதாரணமாக இருக்கிற அரிசிய நல்ல ஜெலோ கலர்ல அரிசியாக மாற்றுவது, அதுக்கெல்லாம் நுண்ணங்கிகளை இப்ப பயன்படுத்துகின்றார்கள். சரியா? அந்த மாதிரி நுண்ணங்கிகளினுடைய பயன்பாடு, அதாவது அனுகூலம், எங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கிகளை அதிகம் பயன்படுத்துகின்றார்கள். அதே போல சில எண்ணெய்கள் அதுகளை பிரிந்தழிய செய்யறதுக்கும் நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக இப்ப கப்பல்ல வருகிற எண்ணெய்கள் ஒருவேளை கடல்ல ஊத்திட்டுதுன்னு சொன்னா, அதாவது ஏதாவது அனர்த்தங்கள் நடைபெற்று ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அந்த கொண்டு எண்ணெய் எல்லாமே கடல்ல கலப்பதாக இருந்தால், அந்த எண்ணெயை நாங்க திரும்ப எப்படி திரும்ப எடுக்க, கடல்ல இருந்து எப்படி எடுக்கிறது? அப்ப அது கடல் வாழ் அங்கிகளுக்கு ஆபத்தாக இருக்கு. அந்த எண்ணெய் மூடி இருந்தா அதுல வாழ்கின்ற அங்கிகள், அதாவது மீனாக இருக்கட்டும், ஏனைய கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கட்டும், அந்த எண்ணெய்க்குள்ள சிக்கி அவை இறந்து போகக்கூடும். அப்ப அந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அந்த எண்ணெய்களை நாங்க அப்புறப்படுத்துவதற்கு அல்லது அகற்றுவதற்காகவும் சில நுண்ணங்கிகளை அதிகம் பயன்படுத்துகின்றார்கள். அந்த நுண்ணங்கியை அங்க விசிறிவிட்டா அது போய்
அந்த எல்லா எண்ணெய்களையும் என்ன செய்யுதுண்டா அழித்து விடும். அப்ப எங்களுக்கு நுண்ணங்கிகளினால எப்பவுமே தீமைதான் ஏற்படும் என்பது கிடையாது. நுண்ணங்கிகளை பயன்படுத்தி சில நன்மையான விஷயங்களை நாங்க செய்து கொள்றோம். சரியா? அப்ப இதுல பார்த்த விடயங்கள் நுண்ணங்கிகளால ஏற்படக்கூடிய நன்மையான விடயங்கள். இதே போல நுண்ணங்கிகளினால் ஏற்படக்கூடிய சில தீமையான விளைவுகளையும் நாங்க பார்ப்போம். நன்மை இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்? தீமையும் கட்டாயம் இருக்கும். ஆகவே அடுத்தது நாங்க நுண்ணங்கிகளால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன? தீமைகள் அல்லது பிரதிகூலம். பிரதிகூலம், அனுகூலம், பிரதிகூலம். தீமைகள் அல்லது பிரதிகூலம். சரி, அவ நுண்ணங்கிகளால எங்களுக்கு என்ன பிரதிகூலம் ஏற்படும் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உணவு பழுதடைகிறது. நம்மளே பார்த்தா உணவு பழுதடைய உணவு பழுதா போயிடும். நுண்ணங்கி பிடிச்சதல்ல உடனடியாக உணவு பழுதடைஞ்சு போயிடும். அதே போல வேற என்ன ஏற்படும்? சில சமயம் மனிதர்களுக்கு நோய்களை உண்டாகும். மனிதர்களுக்கு நோய்களை உண்டாகும். மனிதர்களுக்கு மட்டுமில்ல பிள்ளைகள், விலங்குகளுக்கும் நுண்ணங்கி தொற்றினா நோய் உருவாகும். அதே போல தாவரங்களுக்கும் தாவரமாக இருந்தால் நுண்ணங்கி பிடிச்சா அதுக்கும் ஏதாவது நோய் உருவாகும். அப்ப மனிதர்கள், விலங்கு, தாவரத்துக்கு நோய்களை உண்டாகும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் நோய்களை உருவாக்குவது பிரதானமானது இந்த நுண்ணங்கி வேலை. சரியா? அதே போல பொருளாதார சேதங்களை சில வேளை உண்டாகும். இப்ப எங்களுக்கு கட்டடங்களுக்கு சுவர்ல பூஞ்சனம் பிடிக்கிறது, உடைகள்ல பூஞ்சனம் பிடிக்கிறது. சரியா? மரங்கள், மரத்தளபாடங்கள் அதுல எல்லாம் நுண்ணங்கி வளர்ந்தா அது எங்களுக்கு பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். சரி, அப்ப இந்த மாதிரி நுண்ணங்கிகளால் ஏற்படக்கூடிய பிரதிகூலங்கள்ல மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் நாங்க தனித்தனியா பார்ப்போம். நோய்களை உண்டாக்குவது நுண்ணங்கின்ற ஒரு வேலை. சரியா? இப்ப ஒரு தீமையான விஷயம் எங்களுக்கு நுண்ணங்கி இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. அதுலயும் எங்களுக்கு நுண்ணங்கியால சில தீமைகள் இருக்குதுண்டா ஒன்று உணவை பழுதாக்குது, இன்னொன்று எங்களுக்கு நோய்களை உண்டாக்குது. அப்ப மனிதர்களுக்கு நுண்ணங்கிகளால எந்தெந்த நுண்ணங்கியால என்ன நோய் ஏற்படும்? சரியா? அப்படின்னா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். நுண்ணங்கிகளால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன? முதலாவது எங்களுக்கு வைரசுகள் என்ற நுண்ணங்கியால என்னென்ன நோய்கள் உருவாகும்? ஒன்று வைரஸ். வைரசுகள் தொற்றி இருந்தா எங்களுக்கு என்ன நோய் உருவாகுதா? தடிமன்.
எல்லாருக்குமே தடிமன் ஒரு தடவையாச்சு வந்திருக்கும் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு இனிமேல் தடிமன் வந்துட்டுதா யோசிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு வைரஸ் தொட்டு இருக்குது. தடிமனை உண்டாகும். அதே போல போலியோ போலியோ சிறு வயதுல போலியோ தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாத சிறுவர்களுக்கு போலியோ பிரச்சனை வரும். அது ஒரு வைரஸ்னால் உண்டாகக்கூடிய நோய். அப்ப சின்ன வயசுலே நீங்கள் போலியோ சொட்டு மருந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல எய்ட்ஸ் நோய் என்பது ஒரு வைரஸினால் தொற்றக்கூடிய ஒரு ரத்தம். அப்ப அதுவும் எங்களுக்கு நுண்ணங்கி வைரஸ் என்கின்ற நுண்ணங்கியால் ஏற்படக்கூடிய நோய். அதே போல டெங்கு காய்ச்சல். டெங்கு நுளம்பால தானே வாரது என்று யோசிக்க கூடாது. அது ஒரு வைரஸ். டெங்கு நுளம்பு என்பது காவி கொண்டு வாரது. அதன் மூலம் பரவுமே தவிர அதுக்குரிய நோயாக்கி இங்க இருக்குது வைரஸ். வைரஸ் தான் அந்த நோய்க்குரிய காரணம். டெங்கு நுளம்பு அதை கொண்டு வர எங்களுக்கு டெங்கு காய்ச்சல் சொல்லும். சரி, அப்ப இந்த நோய்கள் எல்லாமே தடிமன், போலியோ, எய்ட்ஸ், டெங்கு, அதே போல இப்ப நாங்க கொரோனாவையும் இதோட சேர்த்துப்போம். என்ன வருத்தம்? அது ஒரு வைரஸ், கொரோனா வைரஸ் சொல்லி. இரண்டாவது நோய் பாக்டீரியாவை பார்ப்போம். பாக்டீரியா பரவி தொட்டுனா என்ன நோய்கள் ஏற்படும்? முதலாவது எங்களுக்கு பாக்டீரியா தொற்று காச நோய். நிறைய நாட்களாக நீண்ட நாள் தடிமன் காச நோயாக மாறி இருக்கும். இருமல் உள்ளாக்கும். அதே போல தொழுநோய். தொழுநோய் என்றால் கடி வந்திருக்கும். சில வேளை தொழுநோய் என்றால் தடிமன் அல்ல கடி, கை கால கடிகள் ஏற்பட்டு சரியான கஷ்டப்பட்டிருப்பார். தொழுநோய். அதே போல நெருப்பு காய்ச்சல், அதாவது டைபாய்டு. நெருப்பு காய்ச்சல் வாரதும் பாக்டீரியா தொற்று. நெருப்பு காய்ச்சலை உருவாக்குவது பாக்டீரியாக்கள். அப்ப பாருங்க, காசநோய், தொழுநோய், நெருப்பு காய்ச்சல். இந்த 3 நோய்களுக்குமான காரணி பாக்டீரியா. பாக்டீரியாக்கள் தான் என்ன செய்யுது? அந்த நோய்களை உண்டாகும். அதே போல 3வது நோய் புரட்டோசோவா. புரட்டோசோவா என்கின்ற நுண்ணங்கியால ஏற்படக்கூடிய நோய் மலேரியா. மலேரியா காய்ச்சல் நிறைய பேருக்கு வந்திருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா வீட்டுல கேட்டு பாருங்க. மலேரியா ஒரு காய்ச்சல் கடுமையாக இருந்தது கொஞ்ச நாள் முதல். இப்ப கொஞ்சம் வருடங்களுக்கு முதல் இருந்தது. நீங்க வீட்டுல கேட்டு பார்த்தா தெரியும். அதே போல அமீபா வயிற்றுழைவு. பழுதடைந்த நீரை அருகிறதுனால அல்லது நீரில நுண்ணங்கிகள் இருக்கிற அந்த மாதிரி அசுத்தமான நீரை பருகிறதுனால உங்களுக்கு இந்த வயிற்றுளைவு உருவாகும். அமீபா வயிற்றுளைவு. அதே போல பங்கசு என்கின்ற நுண்ணங்கிகளினால பங்கசு என்கிற நுண்ணங்கியால ஏற்படக்கூடிய நோய் தேமல். உங்களுக்கு முகத்திலையும் சரி, கை காலையும் சரி தேமல் வாராக்களை பார்த்தா அவங்களுக்கு உடனே ஞாபகம் பெற வேணும். இவைக்கு பங்கசு என்ற ஒரு நுண்ணங்கி தொற்றி இருக்கிறது. அதனால அவர்களுக்கு தேமல் உருவாகி இருக்கு. அதோட
சில சமயம் சில பேருக்கு தோலில் அழற்சி ஏற்படுகிறது. தோல் அழற்சி, தோல் அழற்சியை ஏற்படுத்துவது இந்த நுண்ணங்கி. அதாவது பங்கசு என்கிற நுண்ணங்கிதான் தோலில் அழற்சியை உருவாக்குகிறது. சரியா? அப்ப நாங்கள் இப்போ ஒவ்வொரு நுண்ணங்கிகளையும் அந்த நுண்ணங்கிகளினால் ஏற்படக்கூடிய நோய்கள், இனிமே உங்களுக்கு வருத்தம் வந்தா நீங்க யோசிக்க வேணும், தடிமன் வந்தா உங்களுக்கு வைரஸ் என்கின்ற நுண்ணங்கியானது தொற்றி இருக்கிறது. அதே போல உங்களுக்கு நெருப்பு காய்ச்சல் வந்திருந்தா உங்களுக்கு பாக்டீரியா தொற்றி இருக்கிறது. அதே போல மலேரியா அல்லது அமீபா வயிற்று விளைவு வந்திருந்தா உங்களுக்கு புரட்டோசோவா என்கின்ற ஒரு நுண்ணங்கி தொற்று காணப்படுகிறது. அல்லது உங்களுக்கு ஒரு தேமலோ அல்லது தோலில் அழற்சியோ ஏற்பட்டிருந்தால் அது பங்கசு நுண்ணங்கி வந்து உங்களுடைய தோலில வளர்ச்சி அடைந்திருக்கின்ற அர்த்தம். அப்ப இந்த நோய்களுக்கு வந்து நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்று உரிய சிகிச்சை பெறுவதன் மூலம் குணப்படுத்தி கொள்ளலாம். ஆனா உங்களுக்கு வைரசுகளுக்கான நோய்க்குரிய மருந்துகள் இல்லை. அப்ப உங்களுக்கு ஒரு எய்ட்ஸ் இருந்தாலோ அல்லது இவன் உங்களுக்கு தடிமனுக்கு கூட பிள்ளைகள் இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதாவது வைரசுகளுக்குரிய மருந்துகள் எங்களால கண்டுபிடிக்க இயலாது. அவை உயிர் உள்ளவற்றிற்கும் உயிரற்றவற்றிற்கும் இடைப்பட்ட இயல்புகளை கொண்டது. அப்ப அதை நாங்க என்ன செய்யலாது, அழிக்கிறது என்பது கடினமான விடயம். அதாவது உங்களுக்கு தெரியும், கொரோனா வைரஸ் வந்த போது எங்களுக்கு நாடையே மூட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதற்கான காரணம் வைரசுகளால வரக்கூடிய நோய்களை குணப்படுத்த இயலாது. சரியா? எய்ட்ஸுக்கு இன்று வரைக்கும் எந்த ஒரு மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைரசுகள் அவ்வளவு மோசமானவை, அவற்றால எங்களால கண்ட்ரோல் பண்ண இயலாது. சரி, அதே போல தடிமன், அப்ப தடிமன் வந்தா என்னத்தை போய் மருந்து எடுக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அந்த தடிமன் என்கிற உங்களுடைய அந்த கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக அவர்கள் தருவார்களே தவிர உங்களுக்கு ஒரு தடவை தடிமன் வந்தா நெக்ஸ்ட் டைம் வராது என்பது கிடையாது. இப்ப இந்த வருஷமும் உங்களுக்கு தடிமன் வரும், கொஞ்ச நாள் விட்டு அடுத்த வருஷமும் வரும், அல்லது இந்த வருஷமே உங்களுக்கு ஜனவரியிலேயும் தடிமன் வரும், மார்கழியிலேயும் வரும், மழைக்கு போனா வரும். அப்படி அது உங்களுடைய உடம்பிலேயே தான் இருக்கும். அதனுடைய பவரை கொஞ்சம் குறைச்சு விடுவார். சரியா? அப்ப அதுதான் நடக்குமே தவிர அதை முற்று முழுதாக குணப்படுத்த முடியாது. சரியா? அப்ப வைரசுகளால வரக்கூடிய நோய்களுக்கு மருந்துகள் இல்லை என்றாலும் பாக்டீரியா, புரோட்டோசோவா, பங்கஸ் போன்றவற்றுக்கு எங்கள்கிட்ட மருந்துகள் இருக்கு. இப்ப பங்கஸுகளால வரக்கூடிய தேமலுக்கெல்லாம் நீங்க போயிட்டு மருந்து எடுத்துக் கொள்ளலாம். ஆன்டி பங்கஸ் மருந்துகள் காணப்படும். அதே போல பாக்டீரியா வருத்தங்களுக்கான காச நோய் வந்து குணப்படுத்த முடியும். அதாவது தொடர்ச்சியாக நாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்தெடுத்து நாங்க அதை கவனமா பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா காச நோயை குணப்படுத்த முடியும். சரி, அதே போலதான் தொழுநோய், நெருப்பு காய்ச்சலா இருக்கட்டும், மலேரியாவோ அல்லது அமீபா வயிற்றுளைவா இருக்கட்டும், உங்களால அவற்றை குணப்படுத்த கூடியதாக அமையும். சரியா? ரைட். இதே போலதான் இப்ப மனிதர்களுக்கு என்ன மாதிரி இந்த வருத்தங்களை தருதோ இந்த நுண்ணங்கிகளால மனிதர்களுக்கு இந்த மாதிரி இதை விட ஏராளமான நோய்கள் இருக்கு பிள்ளைகள். உங்களுக்கு இப்ப தெரிஞ்சு கொள்றதுக்காக இந்த வருத்தங்கள் தரப்பட்டிருக்கு. இதை விட அதிகமான வருத்தங்கள் மனிதர்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு வித்தியாசமான அவை உருவாகி இருக்கு. அப்ப அவற்றுக்கு வந்து சிலவற்றுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, சிலவற்றுக்கு இல்லை. சரி, இது ஒரு புறம் இருக்கு. அதாவது மனிதர்களுக்கு தரக்கூடிய நோய்கள் இந்த அளவும் ஒரு புறம் இருக்கு. நுண்ணங்கிகளால விலங்குகளுக்கு என்ன நோய்கள் ஏற்படும், அதாவது மிருகங்களுக்கு என்ன நோய்கள் ஏற்படும் மட்டும் பார்ப்போம். முதலாவது வந்து
விலங்குகளில் நீர்வெறுப்பு நோயை ஏற்படுத்தும். அது வந்து பிரதானமாக பாத்தீங்கன்னா நாயில நீர்வெறுப்பு நோய். நீர்வெறுப்பு நோய் என்று சொல்றது நீங்க சொல்லியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க ஊர்ல சில வேளை அது விசர் நாய் ஆக்கிட்டுது, விசர் நாய் கடிக்குது அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த நீர்வெறுப்பு நோய். நாய்களுக்கு வந்து பெரும்பாலும் வரும் விசர் நாய் ஆகும். சரி, அது நுண்ணங்கி தொற்றுறதுனால அந்த நாய்க்கு இந்த வருத்தம் வருகிறது. சரி, இந்த நோய் வந்து உருவாகும். நுண்ணங்கிகள் விலங்குகளின் உடல்ல தொற்றுவதனூடாக இந்த நோயானது அந்த விலங்குக்கு பரவி இருக்கு. சரியா? அப்போ ஒன்று வந்து நாயில ஏற்படக்கூடிய நீர்வெறுப்பு நோய். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கால்வாய் நோய். இந்த கால்வாய் நோய் என்பது பெயர் மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய் மற்றது குழம்பு, அதாவது அந்த கால்களுக்கு இடையில இருக்கிற அந்த அந்த தடிப்பான நகம் போன்ற அந்த குழம்பு அந்த பகுதிகள்ல ஏற்படுகின்ற நோய், அதுதான் கால்வாய் நோய் என்று சொல்றோம். சில சமயம் அந்த மாடுகளுக்கு நுரை மாதிரி வாயால வரும். சரியா? அது வந்து கால்வாய் நோய். இது வந்து நுண்ணங்கிகள் மாடுகள்ல தொற்றுதனோட அவங்களுக்கு தெரியும். நிலத்துலதான் மேய்ஞ்சு கொண்டிருக்கும் மாடுகள், அப்ப அதிக அளவில புற்கள்லயோ அல்லது நிலத்திலேயோ இருக்கக்கூடிய நுண்ணங்கிகள் அதுக்கு வாயிலையும் அந்த கால்களை கால்ல இருக்கிற குழம்பு, சரியா? அந்த மாடுகளுக்கு இருக்கக்கூடிய குழம்பு கால்ல அடியில பாத்தீங்கன்னு சொன்னா விரல் மாதிரி உங்களுக்கு அது தெரியும். அந்த விரல் அல்ல, அது குழம்பு. அந்த பகுதியிலையும் நுண்ணங்கிகளினுடைய தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூடவாக இருக்கு. பாருங்க, மாடுகள் வந்து சேத்துக்கால நடந்து போனாலும் சரி அல்லது நிலத்துல நடந்து போனாலும் சரி, அந்த மாடுகளுக்கு நுண்ணங்கி தொற்றுவதற்குரிய வாய்ப்பு அதிகம். அப்ப அது வந்து கால்வாய் நோய். மாடுகளுக்கு சில சமயம் வாயில நுரைகள் ஊத்தி கொண்டு இருக்கும். அது வந்து வாயில அதுக்கு ஏதாவது நுண்ணங்கி தொற்றி இருக்கிறது என்று அர்த்தம். மூன்றாவது வந்து மடியழற்சி. மடியழற்சி நாங்க மடி அலர்ஜி என்று சொல்லுவது பசுமாடுகளுக்கு மடியில வந்து பால் மடியில தொற்று ஏற்படுதல் தான் மடி அலர்ஜி என்று சொல்லுவோம். சரியா? அந்த தொற்று ஏற்பட்டு அதுல வந்து வீக்கம் அல்லது மடியில ஏதாவது தொற்றுகளை நாங்கள் அவதானிக்க முடியும் பசுமாடுகளுக்கு. இது வந்து நுண்ணங்கி தொற்று காரணமாக விலங்குகளில் ஏற்படக்கூடிய நோய்கள். ஒன்று வந்து நீர்வரப்பு நோய், அடுத்தது கால்வாய் நோய், அடுத்தது மடி அழற்சி. அதே போல எங்களுக்கு தாவரங்கள்ல ஏற்படக்கூடிய நோய்களும் நாங்க தெரிஞ்சு வைக்கிறது வேண்டும். தாவரங்கள்ல எந்த விதமான நோய்களை ஏற்படுத்தக்கூடும் என்றால் உருளைக்கிழங்குல குருத்து அழுகுறது. இப்ப நீங்க உருளைக்கிழங்கு வீடுகள்ல விதைச்சு நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. உருளைக்கிழங்கு உருவாகைக்குள்ள அந்த தாவரத்தினுடைய குருத்து அழுகுறது, அது வந்து ஒரு நுண்ணங்கிகளினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அதே போல பப்பாசி மரம் தெரியும் உங்களுக்கு, அதனுடைய இலைகள்ல சித்திர வடிவ நோயை ஏற்படுத்துதல். பப்பாசி இருக்கிறார்கள் சில விட கண்டுபிடிச்சிருப்பினும் சித்திர வடிவ நோய். அதே போல மிளகாய் செடியில இலைகள் வந்து சுருளுதல், இலை சுருளல். மிளகாய் வீட்டுல இருக்கிறார்கள் பார்த்துக் கொள்ளுங்க, இலைகள் வந்து சுருளுதல், இலை சுருளல் என்று சொல்லும். அதுவும் வந்து தாவரத்துல ஏற்படக்கூடிய ஒரு நோய் நிலைமை. என்னென்னது? உருளைக்கிழங்கில குருத்தழுகிறது, அதே போல பப்பாசி இலைகள்ல சித்திர வடிவ நோயை ஏற்படுத்துறது, மிளகாயில இலை சுருளுதல். இது மூன்றுமே எங்களுக்கு தாவரங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள். இப்ப நுண்ணங்கிகளினால உயிரற்ற பொருட்கள் மீது வளர்ச்சி அடைய முடியுமா கேட்டீங்க. இப்ப நாங்க சொல்றது எல்லாமே நுண்ணங்கிகள் உயிருள்ள
விலங்கிலேயோ அல்லது பறவையிலேயோ அல்லது மனிதர்கள்லயோ என்ன செய்து வளரும். உயிரற்ற பொருட்கள்லையும் இந்த மாதிரி வளர முடியுமான்னு கேட்டா வளர்ச்சி அடையலாம். அதாவது இப்ப எங்களோட உடைகள் நீண்ட காலத்துக்கு கசக்கி சேர்த்து வச்சீங்கன்னா அதுல பூஞ்சனம் பிடிக்கும். அதாவது கருப்பு கருப்பு புள்ளிகளை நீங்க பார்க்கலாம். அதே போல கட்டடங்கள் சுவருல பூஞ்சனம் வளரும். அல்லது அந்த அரிமரங்கள்ல பூஞ்சனங்கள் வளர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். அவை பங்கசுக்கள் வளர்ச்சி அடையும். அதாவது உடைகள், கட்டட சுவர்கள், மரத்தளபாடங்கள் இதெல்லாம் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். யாரு? நுண்ணங்கிகள். இப்ப நீங்க ஒரு வீட்டை பல வருடங்களாக என்ன செய்யுங்க, நீங்க பராமரிக்காமலே விட்டால் நீங்க விட்டுட்டு போன மாதிரியே அந்த வீடு இருக்குமா? அதோட கதவு ஜன்னல் எல்லாம் நீங்க போட்டுட்டு போன மாதிரியே இருக்குமா? எல்லாமே என்ன செய்திடும்? நுண்ணங்கிகள் பிடிச்சிடும். சரியா? அப்ப அதுதான் உயிரற்ற பொருளா இருந்தாலும் நுண்ணங்கியானது வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு. ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு என்ன பார்த்த நாங்கள் நுண்ணங்கிகளால ஏற்படுத்த பாதிப்பு. அதுலயும் குறிப்பாக நுண்ணங்கிகளினால மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். இப்ப நாங்க இதுல 2 வினாக்கள் பார்ப்போம். நுண்ணங்கிகளால ஏற்படுகின்ற பாதிப்பு. முதலாவது, நுண்ணங்கிகளால் ஏற்படும் நன்மைகள் 4 தருக. 4 சொன்னா உங்களுக்கு தெரியும். பாலை தயிராக்குறது, பார்க்கட்டி தயாரிக்கிறது, அதே யோகட் தயாரிக்கிறது, வெதுப்பக உணவுகளை உற்பத்தி செய்வது, வினாகிரி உற்பத்தி செய்வது, வேக்சின்கள் தயாரிக்கிறது, மருந்துகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும். இப்படி நீங்கள் தெரிஞ்ச நன்மைகள் எல்லாம் எழுத முடியும். 2வது, நுண்ணங்கிகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் 5 தரும். சரி, பாருங்க. நுண்ணங்கிகளால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் நாங்கள் இறுதியாக பார்த்திருந்தோம். தடிமன், நெருப்பு காய்ச்சல், அமீபா வயிற்றுளைவு, அதே போல காச நோய். உங்களுக்கு தெரிந்த நோய்கள் நீங்கள் எழுதிக் கொள்ள. சரியா? இந்த நாங்க இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்கள் அடுத்த வார வகுப்புகளையும் கேட்டுக்கொள்ளலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க அடுத்த வார வகுப்புலையும் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த வித டவுட்ஸும் இல்லை என்று சொன்னா நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். இன்னொரு வகுப்புல நாங்க பார்க்கலாம். தேங்க்யூ.